இன்று எதிர்க்கட்சியினர் பலர் இந்த சபையில் இல்லாத வேளையிலே நாங்கள் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், நிறைவேற்று பிரதமர் முறையை கொண்டு வருவதற்கு நாங்கள் விருப்பம் என்று சொல்லுகின்ற பொழுது நான் அவர்களிடத்தில் கேட்கின்றேன், நிறைவேற்று பிரதமர் முறைக்கும் நிறைவேற்று ஜனாதிபதி முறைக்கும் இடையிலே காணுகின்ற வித்தியாசம் என்ன? நிறைவேற்று பிரதமர் எத்தனை முறையும் பிரதமராக இருக்க முடியுமாக இருந்தால் ஏன் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இரண்டாவது முறைக்கு மேலாக மக்களிடம் சென்று மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் தடுக்க வேண்டும். அது இந்த ஜனநாயக நாட்டிலே அதிலே நியாயத்தை நாங்கள் காண்கின்றோமா என்று நான் கேட்கின்றேன். இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை இருக்கின்ற பொழுது மக்களின் அங்கீகாரத்தை பெறுகின்ற ஒருவர் 2 முறை அல்ல 3 முறை அல்ல, அவர் மக்களுடைய செல்வாக்கு இருக்கின்ற வரை அவர் ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்பை அவர் பெறுகின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டிலே எல்லா சிறுபான்மை இனங்களை சார்ந்த முஸ்லிம்கள், தமிழர்கள், மலையக தமிழர்கள் எல்லோரும் நாங்கள் இருக்கின்றோம். எல்லோரையும் அரவணைத்து செல்லுகின்ற ஒரு பதவியாகத்தான் நாங்கள் இந்த பதவியை நாங்கள் பார்க்கின்றோம். எல்லோருடைய செல்வாக்கையும் எல்லோருடைய உள்ளத்தையும் வெல்லுகின்ற ஒருவரால் மட்டும்தான் இந்த நாட்டிலே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட முடியும். எனவே அவ்வாறான செல்வாக்கை கடந்த ஆரம்ப காலங்களிலே சில சிறுபான்மை கட்சிகள் இந்த ஜனாதிபதி 2 முறை போட்டியிடுகின்ற பொழுது தங்களுடைய ஆதரவை கொடுக்க முடியாத நிலையில் இருந்த கட்சிகள் கூட இன்று இந்த ஜனாதிபதி கொண்டு வருகின்ற இந்த அரசாங்கம் கொண்டு வருகின்ற இந்த அரசியலமைப்பு மாற்றத்திற்கு தங்களுடைய ஆதரவை கொடுப்பதற்கு, குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், ஏனைய சில தமிழ் கட்சிகள், மலைய கட்சிகள் ஆதரவை கொடுப்பதையிட்டு நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம், பாராட்டுகின்றோம். எனவே எதிர்காலத்திலே இந்த ஜனாதிபதி அவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பம், இன்னும் ஒரு முறை மக்களிடம் செல்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை பெறுகின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுப்பதிலே இவ்வாறான கட்சிகளுடைய பங்களிப்பு எங்களுக்கு சந்தோஷத்தை தருகின்றது. ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் சமாதான உடன்படிக்கையை கொண்டு வந்த பொழுது அந்த உடன்படிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த காலங்களிலே குறிப்பாக முஸ்லிம் சமூகம் மிகவும் கஷ்டங்களை அனுபவித்தது. பல வகையான இன்னல்களை நாங்கள் அனுபவித்தோம். எங்களை பற்றி குறிப்பாக 1 லட்சம் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டு அகதி முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்திலே அந்த மக்களை பற்றியோ அல்லது அந்த சமூகத்தை பற்றியோ அந்த உடன்படிக்கையில் எதுவுமே குறிப்பிடப்படாமல், அந்த மக்களுடைய எதிர்காலம் குறித்து எதுவுமே சொல்லப்படாத ஒரு நிலைமை காணப்பட்டது. அந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் மீண்டும் வென்று ரணில் விக்ரமசிங்கே இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருப்பாளாக இருந்தால் நிச்சயமாக இந்த முஸ்லிம் சமூகமே அழிந்திருக்கின்ற ஒரு நிலைமையை அவர் அதனூடாக ஏற்படுத்தியிருப்பார். எனவே இன்று 20 வருடங்களுக்கு பிறகு அந்த மக்கள் இன்று சொந்த மண்ணுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலை இந்த ஜனாதிபதி ஏற்படுத்தியிருக்கின்றார். அந்த மக்கள் இன்று சென்று கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த மக்களுக்கு செல்வதற்கான உரிமை இன்று ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த சமூகம் சார்பாக நான் இந்த ஜனாதிபதிக்கு நன்றி கூறுவதோடு மீண்டும் அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கும் இவ்வாறான ஒரு திருத்தத்தின் மூலமாக அவருக்கான ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு எங்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த அரசியலமைப்பு மாற்றத்தினூடாக எங்களுடைய அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி முழு சம்மதத்தோடு எங்களுடைய ஆதரவை இந்த அரசியலமைப்பு மாற்றத்துக்கு வழங்கி நிற்பதோடு எதிர்காலத்திலே இதனூடாக வருகின்ற நல்ல நடவடிக்கைகளின் ஊடாக இந்த நாடு பொருளாதார ரீதியாக ஒரு ஸ்திரத்தன்மையை இன்று அடைந்திருக்கின்றது. இன்று 150 உறுப்பினர்களை பெற முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி இருந்த பொழுது இன்று 160 உறுப்பினர்களை பெறுகின்ற அளவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை இந்த ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் இன்று பெற்றிருப்பது இந்த நாட்டின் பொருளாதார